குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா உளுந்தங்களி தான். இது கருப்பு உளுந்தில் செஞ்சது. இந்த மாவு எனக்கு வந்துட்டு எங்கள் அப்பத்தான் அரைச்சி கொடுத்தாங்க. இதில் என்னென்ன ஆட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கும் கடையில் ரெடிமேடாக ஆர்கானிக்காகவே உளுந்தங்களி மாவெல்லாம் கிடைக்கிது. கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். தேவையான அளவு உளுந்த மாவு எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதை தண்ணியில் கரெக்டாக கரைச்சி வச்சுக்கிறணும். கட்டி இல்லாமலே கரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் செய்யும்போது நம்மளுக்கு அவ்வளோ கட்டிப்படாது. இதுவும் எனக்கு அப்பத்தா சொல்லி கொடுத்தது தான். தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சதுக்கப்புறம் இன்னொரு சட்டி எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு லைட்டாக சேர்த்துட்டு, ஏன்னா நான் இன்றைக்கி ஸ்வீட்டு மாதிரி தான் செஞ்சு சாப்பிட போகிறேன். ஸோ லைட்டாகவே உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்ச மாவையும் அப்படியே சேர்த்து கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த கிண்டுற ஸ்டேஜில் மட்டும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு எங்கிட்டும் இங்கிட்டும் போயிடக்கூடாது. அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் நல்லா கிண்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் களி ரெடி. இதில் நாங்கள் வந்துட்டு நாட்டு சர்க்கரையும் நல்லெண்ணெயும் அப்படியே நான் இதிலே டைரெக்டாக ஆட் பண்ணி சாப்பிட்ருவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு களினாலே எல்லாருமே தெரித்து ஓடுவாங்க. அவங்கள இப்படி நான் தனித்தனியாக கொடுத்தேன்னா சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் மொத்தமாகவே சட்டியில் போட்டு நான் செஞ்சு கொடுத்துருவேன். ஒரு ஸ்வீட் மாதிரி நினச்சா சாப்பிட்ருவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் களி சாப்பிடாமல் இருக்கும்போது நான் அவங்களுக்கு வந்து தனியாக பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய மாட்டேன். எனக்கு மட்டும் களி செஞ்சுட்டு அவங்களுக்கு உங்களுக்கு வேண்டியதை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுருவேன். அப்படி கொஞ்சம் நான் அவங்கள விடுறதுனால இப்போ அவங்களே என் வழிக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே இப்போ வீட்டில் வந்துட்டு களி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி களியே செய்யுங்க சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. இதை தான் விட்டு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களோ. பட் இதுக்கே எனக்கு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க அவங்கள களி சாப்பிட வைக்க. ஓகே பாய்.